இந்த சாப்டரில் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலியமா எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம், எப்படி ஒரு பில் பே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரீசார்ஜ் பில் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் வெப்சைட்லேயே பண்ணிக்க முடியும், இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் வைஸாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ டேரெக்டாக போய் அந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட பில்லையோ இல்லை ரீசார்ஜோ நீங்கள் பண்ணீங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு எதுவும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட இது மாதிரி நீங்கள் ரீசார்ஜும் பில் பேமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது, அப்படி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி டேரெக்டாக பில் பே பண்ணும்போது எப்படி நேரடியாக ஒரு வெப்சைட்டை அணுகி அதில் உள்ள ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்க, இல்லை எதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதோட லிங்கை ஃபஸ்ட் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசரை எடுத்துக்கிட்டு அந்த ப்ரௌசரில் நீங்கள் பண்ண போகிற ரீசார்ஜோட இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணாலே போதும், அதுவே சஜஷனில் காமிக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ரீசார்ஜ் ஈஸியாக ஆயிரும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு வரிசையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூகுள் குரோம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நம்ம போக போகிறோம். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆல் ப்ரோக்ராம்ஸ், கூகுள் குரோம். ஸோ இந்த ப்ரௌசரை மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ரௌசரில் என்ன டைப் பண்ண போகிறீங்க, நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ எதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க? ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு மொபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு டிடிஹெச் டிஷ்ஷாக இருக்கலாம், ஸோ எதனாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் எப்படி மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரீசார்ஜுங்கிறது வேறு, பில் பேமெண்ட்டுங்க வேறு. ஸோ யூஸ் பண்ணும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஏர்டெல் மொபைலுக்கோ இல்லை ஏர்செல் மொபைலுக்கோ இல்லை சில சிம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த சிம்முக்கு நீங்கள் நெட்டில் இருந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது? ஸோ ரீசார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் ஒன்று கார்டை வாங்கி ஸ்க்ராட்ச் பண்ணி அதோட நம்பர் மூலியமாக ரீசார்ஜ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஈஸி டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டோருக்கோ இல்லை ஷாப்பிங்கோ போய் டேரெக்டாக ஈஸி பண்ணுறது மூலியமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இருந்த இடத்துல இருந்து நெட்டை யூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக வெப்சைட் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை இப்போ? ரீசார்ஜ். ஸோ அதை டைப் பண்ணுங்கள், அதுவே போதும். ஆன்லைன் ரீசார்ஜ். ஸோ ஏர்டெல் ஏர்செல்லாம் வேண்டியில் பொதுவாக நம்ம ஆன்லைன் ரீசார்ஜ் கொடுப்போம். ஸோ இந்த ஆன்லைன் ரீசார்ஜ்னு கொடுத்த உடனே என்ன சஜஷன் வருதுன்னு பாருங்கள். அதாவது ஏர்செல் ஆன்லைன் ரீசார்ஜ் ஆன் ஃப்ரீ சார்ஜ், ஐடியா போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், ஆன் மொபைல் ரீசார்ஜ், நிறைய ஆப்ஷன் வருது. ஸோ ஒன்றுக்கும் தனியாக அப்ளிகேஷன் இருக்கும், டேரக்ட் வெப்சைட் இருக்கும். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதை பொறுத்த வரையும் டேரெக்டாக நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டை அணுகி ரீசார்ஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ மோபிக்விக், பைட்டம் அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சம் அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அமௌண்ட்டை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணுற போது இந்த மொபைலில் தான் இருக்கணும், இந்த கண்டிஷன் இருக்கணும், எந்த கண்டிஷன் கிடையாது. உங்களுக்கு தேவை உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பர். ஸோ அந்த மொபைல் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்? ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நம்ம போய்ப்போம். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஐடியா செல்லுலார், rechargeitnow.com. ஸோ இது ஒரு வெப்சைட். mobiquick.com இது ஒரு வெப்சைட். ஸோ வெப்சைட்னு சொல்கிறத விட இது ஒரு அப்ளிகேஷன் கூட நீங்கள் சொல்லலாம். www.airtel.in. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸி மொபைல் ரீசார்ஜ். ஸோ இதெல்லாம் தனித்தனி ஒரு சர்வர்ஸ். ஸோ இந்த சர்வரில் நீங்கள் வாலெட்டில் மணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எந்த இதுக்கும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைன் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் போஸ்ட்பெய்டுக்கும் பண்ணிக்கலாம், ப்ரீபெய்டுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் உள்ள போகிறோம். ஸோ இந்த .com பார்த்தீங்கன்னா paitam.com. ஸோ இந்த அப்ளிகேஷன் இல்லை இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ பைட்டமோட இந்த லோகோ ஃபஸ்ட்டு லோட் ஆகி அதுக்கப்புறம் உங்களோட அந்த வெப்சைட் லோட் ஆகும். ஸோ இதான் பைட்டோட அட்மாஸ்பியர். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுமே ஒரு சில கண்டிஷனில் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிசைனில் கான்செப்ட்லாம் சேம் தான், பட் ஒரு டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு மாறிருக்கும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பைட்டம் சர்ச். ஸோ இந்த பைட்டம் அப்படிங்கிற வெப்சைட் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். ஸோ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்க்குறோம். அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்குனே தனியாக வெப்சைட் இருக்குது. ஸோ அதையும் எப்படி யூஸ் பண்ணலான்னு வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைட்டம் வாலெட். ஸோ இந்த வாலெட் அப்படிங்கிறது தான் உங்களோட கேஷ். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ரீசார்ஜோ இல்லை வேறு எதுவும் ஷாப்பிங்கோ பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது, ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் சாப்டர் பார்க்கும்போதே பார்த்துருப்போம், நீங்கள் ஒரு நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்லை உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சோ நீங்கள் ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிடலாம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் தனியாக இந்த வெப்சைட்டில் மணி ஆட் பண்ணிவிட்டு அது மூலியமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற வசதி இதில் இருக்குது.
ஸோ அதில் என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதே ஆப்ஷன்லாம் இதுலேயும் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு இப்போ நம்ம வந்தது ரீசார்ஜ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறோம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் மொபைல், போஸ்ட்பெய்ட் மொபைல். ஸோ மொபைல் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரீசார்ஜுங்கிறது வேறு, பில் பேமெண்ட்டுங்கிறது வேறு. ஸோ ப்ரீபெய்ட் மொபைலுக்கு நீங்கள் அமௌண்ட் செட்டில் பண்ணால் மட்டும்தான் அது ரீசார்ஜ். சப்போஸ் அது போஸ்ட்பெய்டாக இருந்தால் அது பில்லுன்னு உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பில்லும் பே பண்ணிக்க முடியும், ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரீசார்ஜ் ஆர் பே பில். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது தான் ரீசார்ஜ், அதாவது ப்ரீபெய்ட் மொபைல். அடுத்து உள்ளது போஸ்ட்பெய்ட். கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் யூசேஜை யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்குள்ள அமௌண்ட்டை கட்டுறதா போஸ்ட்பெய்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அமௌண்ட்டை ரீசார்ஜ் சொல்ல மாட்டாங்க, பில் பேமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரீபெய்ட் மொபைலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஐக்கானை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ப்ரீபெய்ட் மொபைல் இதில் உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் கேட்குதுன்னு பாருங்கள். என்டர் ப்ரீபெய்ட் மொபைல் நம்பர், அடுத்தது செலக்ட் ஆப்ரேட்டர், அடுத்தது என்டர் அமௌண்ட். என்ன மொபைல் நம்பரு, அது என்ன ஆப்ரேட்டர். ஏன்னா மொபைலை பொறுத்த வரையும் ஏர்டெல், ஏர்செல், டொக்கோமோ, ரிலையன்ஸ்னு நிறையா ஆப்ரேட்டர் இருக்குது. ஏன்னா அந்த ஆப்ரேட்டர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்டர் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆகணும். ஸோ இது 3 தான் இருக்குது. இதில் வேறு ஆப்ஷன் என்னென்ன வரும்னு நம்ம டைப் பண்ணும் போதே பார்க்கலாம். ஸோ இந்த இதில் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் செட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நம்பர் எந்த ஆப்ரேட்டர் கீழே இருக்குது அப்படின்னு டேரெக்டாக பார்த்துக்க முடியும். ஸோ ஏர்டெல் அப்படிங்கிற கீழே இந்த செலக்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பிளான்ஸ் ஆஃப் ஏர்டெல் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு சிம்முக்குள்ளே ஏர்டெல் ஆஃபர்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபரை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபுல் டாக் டைம், ஸ்பெஷல் ரீசார்ஜ், 2G, 3G, ரோமிங், டாப் அப். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் கடையில் போய் கேட்கும்போது ஸோ ஃபுல் டாக் டைம் ஆஃபர் வேணுமா, ஸ்பெஷல் ரீசார்ஜானு கேட்பாரு. ஸோ அவர் கேட்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணுறது மூலியமாகவே இந்த ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். டேரெக்டாக அந்த ஆஃபருக்குள்ள அமௌண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை இங்கே டைப் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த ஆஃபர் தெரியலை பட் அதோட பேர் தான் தெரியுது அப்படின்னாலும் டேரெக்டாக இங்கே வந்து அந்த ஆஃபரையோ இல்லை அந்த பிளானையோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஏர்டெல் அப்படின்னா ஸோ எந்த ஆஃபர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆஃபரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்டெல் கிளிக் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த வேலிடிட்டி இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ரீசார்ஜ் வந்தப்பல மாறிடும். ஸோ எந்த ஆஃபர் வேணும் நீங்கள் பார்த்துட்டு அந்த அமௌண்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப்பும் கூட தேவையில்லை, டேட்டா பிக் பண்ணுறது மூலியமாகவே இந்த என்டர் அமௌண்ட்டுங்கிற காலத்தில் உங்களுக்கு இந்த வேல்யூ பேஸ்ட் ஆயிரும். இப்போ ஒரு 2G நெட்டு போட போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா நெட். ஸோ நேராக பார்த்துக்கலாம். ஸோ 1 டே வேலிடிட்டி இருக்குது. 30 MB 2G டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோதுன்னா ₹8. ஸோ இதுமாதிரி டேட்டா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபுல் டாக் டைம் ஆஃபர் தான் வேணால் பிக் பண்ணும்போது ஸோ ₹91, ₹111, ₹150, ₹250 நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் வேறு மாதிரி மாறும். சப்போஸ் நீங்கள் வேறு நம்பர் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர்லாம் மாறும். ஸோ இப்போ பார்த்துங்க ஃபுல் டாக் டைமில் 91, 111, 150, 250 இருக்குது. இப்போ நம்பரை வேறு நம்பர் மாற்ற போகிறோம். அது 72008592 டைப் பண்ணுறேன். இதோட சிம் ஆப்ரேட்டர் யாருன்னா டாடா டோகோமோ. ஸோ டாடா டோகோமோட ஸ்பெஷல் ரீசார்ஜை பாருங்கள் 90, 115 இருக்குது. இது ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு டாக் டைம் உங்களுக்கு மாறும். ஸோ இதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ எந்த நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். உங்களோட நம்பரை இப்போ டைப் பண்ணி ஏர்டெல்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறது ஃபுல் டாக் டைம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ₹10 ₹12 பண்ண போகிறேன், அந்த ஆஃபர் கீழே வரலையேன்னு கவலைப்படாதீங்க. டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி அதை எடுத்துக்க முடியும். ₹10 இல்லைனா ஒரு ₹20 எது வேணாலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ₹10 கொடுக்குறேன். கொடுத்தீங்க ப்ரொசீட் டு ரீசார்ஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரீசார்ஜ் உங்களுக்கு நடந்துடும். ஸோ நடக்குது முன்னாடி இங்கே பாருங்கள் வாலெட் அப்படிங்கிறது 0 அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ₹10 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க, இல்லை எப்படி இந்த ஃபுல் டைம் ஆஃபர் எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த வாலெட் யாரோடது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி இந்த வாலெட்டில் உங்களுக்கு மணி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் லாகின் பண்ணியோ இல்லை சைன்அப் பண்ணி அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த ப்ரொசீட் ரீசார்ஜ் கொடுக்கும் போதும் அடுத்த ஸ்டெப்பாக அது உங்களோட லாகினை தான் கேட்கும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் லாகினையோ இல்லை சைன்அப்போ பண்ணிக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக பண்ண போகிறேன் அப்படின்னா லாகின் சைன்அப் இங்கே கொடுத்துருங்க.
இல்லை இந்த ப்ராசஸ்லேயே கண்டினியூவாக பண்ண போகிறோன்னா ப்ரொசீட் ரீசார்ஜ்னு கொடுத்துக்கலாம். நம்ம தனியாகவே பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த இதில் லாகின் அண்ட் சைன் அப். ஸோ இது பொதுவாக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே மட்டும் போகிறோம். உங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் கேட்டாயிருக்கும். ஸோ லாகின் அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லாகின் ஐடி என்ன, அதாவது உங்கள் இமெயில் ஐடி என்ன, அவரோட பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணீங்கன்னு தனித்தனியாக கொடுத்துக்கலாம். அடுத்தது சைன் அப்புங்கிற ஆப்ஷன் மூலயமா புது கஸ்டமர். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மொபைல் நம்பர் கீழே வருது, அது என்ன இமெயில் ஐடி, உங்களோட பைட்டம் பாஸ்வேர்டு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் யுவர் மொபைல் ஆர் இமெயில் ஐடி டைப் பண்ணிக்க போகிறீங்க, இல்லைன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடிங்கிறது உங்களோட ஆப்ஷனல். ஸோ இதில் என்னோட இமெயில் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணியிருக்கீங்க அதையும் டைப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா எந்த நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். இப்போ நீங்கள் அதில் கேட்டது மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு தான் கேட்டுச்சு, பட் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் ஃபோன் நம்பர் தரவே இல்லை. பார்த்தீங்கன்னா *****ன்னு போட்டு 5926ன்னு முடிகிற நம்பருக்கு ஓடிபி போயிருக்கு, செக் பண்ண சொல்லுது. ஸோ செக் பண்ணி நீங்கள் அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஓடிபி சென்ட் பண்ணி அதை நீங்கள் அக்சஸ் பண்ணணும். ஸோ இதில் 536813 என்னோட மொபைலுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே வெரிஃபை கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி ஆன் கால், எஸ்எம்எஸில் வேண்டாம், கால் பண்ணி சொல்லட்டும் அப்படின்னா கால் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ என்னோட வாலெட்டில் வந்த உடனே இந்த இதிட்ட பாருங்கள், பைட்டம் வாலெட்டோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 46. ஸோ ஏற்கனவே 40 ரூபா என்கிட்ட இருக்குது. இப்போ 40 ரூபாய்க்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் புதுசாக உள்ளே வர்றீங்க, அப்போ என்ன இருக்கும்னா 0 இருக்கும். ஸோ 0 உள்ளதை எப்படி நீங்கள் மணி ஆட் பண்ணுவீங்க? ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது ஈஸி, பட் எப்படி ஒரு மணி ஆட் பண்ணுறது அது முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு மணி ஆட் பண்ணுறதுக்கு இந்த வாலெட்டை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே இவர் வாலெட் பேலன்ஸ்னு போட்டு 46 இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக உள்ள வந்தீங்கன்னா இந்த இதில் 0ன்னு அது காமிச்சிருக்கும். ஸோ என்டர் அமௌண்ட் டு பி ஆடட் இன் வாலெட். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு இந்த வாலெட்டில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 0 இருக்குது, அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்காதீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆக போகுது, எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ₹50 ஒரு அமௌண்ட் இதில் ஆட் ஆக போகுது. ஆட் டு மணின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் டு மணின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் எதுலேருந்து மணி ஆட் பண்ண போகிறீங்க? ஸோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே ஷாப் பண்ணுறதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங்கோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் அந்த அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதுமாதிரி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஏடிஎம், ஐஎம்பிஎஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவையான வாலெட்டில் உங்களோட மணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க? ஸோ நாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இல்லை இதை தவிர மற்றது அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எல்லா பேங்கும் வந்திருக்கும். ஸோ இதில் சிட்டி யூனியன் பேங்க் தான் உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துட்டு பே நவ். ஸோ பே நவ்னு கொடுக்குறது மூலியமா இந்த வெப்சைட்லேருந்து உங்களோட சிட்டி யூனியன் வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் நெட் பேங்கிங் இல்லை கார்பரேட் நெட் பேங்கிங், ஸோ இதோட டிஃப்ரென்ஸை நெட் பேங்கிங் சாப்டர் வரும்போது பார்ப்பீங்க. ஸோ இப்போ பர்சனல் நெட் பேங்கிங் கொடுத்து அவரோட பாஸ்வேர்டை கொடுக்குறது மூலியமா அவரோட மணி உங்களுக்கு ஈஸியாக ஆட் ஆயிரும். ஸோ பர்சனல் நெட் பேங்கிங் உங்களோட யூசர் ஐடி என்ன? ஸோ நெட் பேங்கிங்கில் நீங்கள் என்ன யூசர் ஐடி வச்சுருக்கீங்க, அதாவது நீங்கள் பேங்கில் அப்ளை பண்ணும்போது நெட் பேங்கிங்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவரோட யூசர் ஐடி கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடி என்ன டைப் பண்ணிருந்தீங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை போட்டாலே போதும், அந்த 50 ரூபா உங்களுக்கு அதில் கிரெடிட் ஆயிரும். ஸோ நெட் பேங்கிங் சாப்டரில் எப்படி ஒரு லாகின் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ யூசர் ஐடியை போட்டு அடுத்து எப்படி பாஸ்வேர்டு போடுறது, எப்படி இந்த நெட் பேங்கிங் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெட் பேங்கிங் சாப்டரில் பார்க்கலாம். பேக்வேர்டில் போய் ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி அந்த பைட்டம் வெப்சைட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த 46 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது? ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்பர்
அது ஏர்டெல். ஸோ வேறு எதுவும் ஆஃபர்னாலும் ஆஃபர் டைப் பண்ணிக்க முடியும். இல்லை அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு 10 rupees தான் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். ப்ரொசீட் டு ரீசார்ஜ். ஸோ ப்ரொசீட் ரீசார்ஜ் கொடுக்குறது மூலியமாக அந்த ரீசார்ஜை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பெஸ்ட் வேல்யூ பிளான். ஸோ இந்த பிளான்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் டேரெக்டாக இதை ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு எதுவும் ஆஃபர் இருக்கான்னு பார்க்கணும்னாலும் ஆஃபர் பார்த்துக்க முடியும். ஸோ பிவா சினிமாஸ் நீங்கள் இந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஃபரோட ப்ரைஸ் 59. ஸோ என்ன ஆஃப் வேல்யூ அப்படின்னா 41% ஆஃப் ஆஃபர் ஆன் மூவி டிக்கெட்ஸ். ஸோ ஒரு மூவி டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு 41% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, ப்ரொசீட் டு பேயும் கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், யூ ஹாவ் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இன் யுவர் பைட்டம் வாலெட். உங்கள்கிட்ட தேவையான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பணம் இருக்குது, 46. ஸோ எவ்வளவு மைனஸ் ஆக போகுது, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட். ஸோ அது கண்டிப்பாக இது மாதிரி மைனஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும். சப்போஸ் நீங்கள் 46 அமௌண்ட் வச்சுட்டு 50 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஸோ உங்கள் வாலெட்டில் இருக்கிறத கம்மியாக தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஓகே, 46 இருக்குது, அதில் 10 ரூபா பண்ணுறோம். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காண்டி பே நவ். ஸோ பே நவ்னு கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகி அந்த ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு நடக்கும். எங்கன்னா பைட்டம் வாலெட்லேருந்து அந்த நெட்வொர்க் சர்வர், ஏர்டெலோட சர்வருக்கு அது மாறும். மாறினதுக்கு அப்புறம் ரீசார்ஜ் ஆஃப் ஏர்டெல் மொபைல் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு கிரியேட் ஆகிருக்கு, சால்வ்டு பை ஏர்டெல். ஸோ யூ ஆர்டர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ 10 ரூபா இங்கேருந்து அங்கே ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வாலெட்டில் நிறைய அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 46ன்னு இருந்த வாலெட் 36ன்னு மாறிட்டு. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களோட வாலெட்லேருந்து மணியை எந்த வேணாலும் நீங்கள் டைப் பண்ணி உடனே ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் மணி ஆட் பண்ணால் போதும். ஸோ கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ யாருனாலும் திடீர்னு ஒரு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த வெப்சைட் வந்து உங்கள் நம்பர் எவ்வளோ அமௌண்ட்னு கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறது மூலியமாகவே டேரெக்டாக அதை ரீசார்ஜ் பண்ண முடியும். கஸ்டமர் கேர் சர்வீஸ், பைட்டம் ட்ரஸ்ட், 100% அஷூரன்ஸ், அவர் ப்ராமிசஸ், ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பி ஹோமுக்கு போனாலும் ஈஸியாக ஹோமுக்கு போக முடியும். ஜஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள், உங்களோட ஹோம் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் டேப்பில் எப்படி ப்ரீபெய்ட் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி அதோட ரிசிப்ட் எப்படி வரணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது டிடிஹெச்சுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ டிடிஹெச் செலக்ட் ஆப்ரேட்டர். ஸோ யார் உங்களோட டிடிஹெச் ஆப்ரேட்டர். ஸோ யாரெல்லாம் டிடிஹெச் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கீழே லிஸ்ட் காமிக்குது. ஸோ ஏர்டெல் டிஜிட்டல் டிவி, டிஷ் டிவி, ரிலையன்ஸ் டிஜிட்டல் டிவி, சன் டைரக்ட், இதெல்லாம் தனியாக காமிக்குது. டிஷ் டிவி கிளிக் பண்ணதுனால இதோட ஆஃபர்ஸ். இல்லை வேறு எதுவும் ஆஃபர்ஸ் ஆட் பண்ணுறீங்க, ஏர்டெல் பிக் பண்ணிங்கன்னா அதோட ஆஃபர்ஸ். ஸோ எல்லா ஆஃபருமே பிளான் படி காமிக்கும். ஸோ அப்படி இந்த ஆஃபர்ஸ் காமிக்கிறப்ப 6 month பேக்னு ஒன்று காமிக்கும், ஆனுவல் பேக்ஸ்னு ஒன்று காமிக்குது, மந்த்லி பேக். ஸோ இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ அவங்க எந்தெந்த ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கேயும் காமிக்கும். ஸோ என்டர் கஸ்டமர் ஐடி. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் மாதிரி உங்கள் டிடிஹெச் உங்களோட சர்வருக்கு அது உங்கள் டிடிஹெச்சுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ஒரு மந்த்லி பண்ணுவீங்க, சிலப்போ 6 month பேக் போட்டிருப்பீங்க, அதில் 6 மாதம் ஒரு வாட்டி பண்ணுவீங்க. அதனால் அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுறது மூலியமா டேரெக்டாக ஏர்டெல் டிஜிட்டல் டிவி, ஸோ அதுக்குள்ள நம்பர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது 6 months பிளான் போட வேண்டாம். இப்போ நீங்கள் பிளானை மாத்திரம் நோ ப்ராப்ளம். அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டை ஸோ நேரடியாக டைப் பண்ணுறது மூலியமாவோ இல்லை டேரெக்டாக இங்கே பிக் பண்ணுறது மூலியமாவோ இந்த என்ட்ரு அமௌண்ட்டில் அது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இதை பிக் பண்ணி பாருங்கள், என்ட்ரு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகும். ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ரீசார்ஜ். கஸ்டமர் ஐடி நீங்கள் ஃபஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்க அதே ஸ்டெப் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். அடுத்து டேட்டா கார்டு. ஸோ டேட்டா கார்டு அப்படிங்கிறது உங்கள் நெட்வொர்க்கு தேவைப்படுற இந்த மோடத்தை தான் டேட்டா கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா கார்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அது ப்ரீபெய்ட் கார்டா போஸ்ட்பெய்ட் கார்டா. ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அதே பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டு நம்பர் செலக்ட் ஆப்ரேட்டர், ஏர்செல், ஏர்டெல், பிஎஸ்எல், ஸோ யாரெல்லாம் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க நெட்வொர்க்கு நீங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடலாம். சார் லேண்ட்லைன் பின் கட்ட போகிறேன், செலக்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஏர்டெல் லேண்ட்லைன் இருக்குது, கனெக்ட் ப்ராட்பேண்ட், எம்டிஎஸ், இதெல்லாம் லேண்ட்லைன் கனெக்ஷன். ஸோ இந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியும் பில் பே பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எலக்ட்ரிசிட்டின்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது அங்கே போயும் பண்ண முடியும். ஸோ அங்கே போய் பண்ணுறப்பையும் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஸோ எந்த ஜோனுக்கு கீழே உங்களோட எலக்ட்ரிசிட்டி வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம்
கன்சியூமர் நம்பர். ஸோ கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணும்போதே அந்த லொக்கேஷன் ஏரியா எல்லாமே ஃபைண்ட் ஆயிரும். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே பில் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு அது லிங்க் ஆகும். லிங்க் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இது ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை இந்த அப்ளிகேஷனை வச்சு பண்ணுறதை விட வெப்சைட்டில் வச்சு பண்ணுறது தான் எளிமையாக இருக்கும். ஸோ வெப்சைட்டில் வச்சு எப்படி பண்ணலான்னு இதே சாப்டரில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கேஸுக்கு பில் பே பண்ண போகிறீங்க, ஒரு எஜுகேஷன் பே பண்ண போகிறீங்க. ஸோ அது ஃபீஸ் பேமெண்ட்டா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனா, ஸோ எந்த இன்ஸ்டியூட்டு எந்த லொக்கேஷன், ஸோ இதுமாதிரி நீங்கள் எதை வேணாலும் பே பண்ணிக்க முடியும். மெட்ரோ கார்டு. ஸோ மெட்ரோ கார்டு அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெயின், அதாவது மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு சில கார்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கார்டை ஸ்வீப் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராவல் பண்ண ஏரியாவை கால்குலேட் பண்ணி அதுக்குள்ளே அமௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி டெபிட் பண்ணுறப்ப அதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். ஸோ மாஸ்டர் மும்பை மெட்ரோவில் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் ஸ்வீப் பண்ண வேண்டியது அந்த மும்பை மெட்ரோ கார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மெட்ரோ கார்டில் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கிற அந்த மும்பை மெட்ரோ டெபிட் கார்டில் நீங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டீங்க, அமௌண்ட்டை உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போக முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போய் டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதை ஸ்வீப் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக அவங்களே மணியை டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மும்பை மெட்ரோ தான் டெபிட் பண்ண போகிறேன். என்டர் கார்டு. ஸோ எந்த கார்டு டெபிட் பண்ண போகிறேன்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பஸ் டிக்கெட் நீங்கள் இங்கேருந்து பே பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் பஸ் ஏற போகிறீங்க, எங்கே போய் அடைய போகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பஸ் டிக்கெட்லாம் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த புக்கிங் சாப்டர் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ மொபைலில் போஸ்ட்பெய்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்பெய்ட் நம்பர், யார் ஆப்ரேட்டர், என்டர் அமௌண்ட். ஸோ ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே போய் ரீசார்ஜ் ஆகிரும். ஸோ இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம், எப்படி பில் பே பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது எப்படி ஒரு டைரக்ட் வெப்சைட்டை அணுகி அதில் நீங்கள் பில் பே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு பில் பேமெண்ட்டுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்பெய்டு தான். ஸோ நீங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மந்த் எண்டில் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு பில் வரும். ஜென்ரேட் ஆகிற பில்லுக்கு தான் நீங்கள், ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த பில் ஜென்ரேட் ஆகுதோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதான் பில் பேமெண்ட். ஸோ இந்த பில் பேமெண்ட்டை இங்கேருந்து கட்டிக்கலாம், இல்லை டேரெக்டாக வெப்சைட்டை வச்சும் கட்டிக்க முடியும். ஸோ எப்படி டேரெக்டாக வெப்சைட்டில் பே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நியூவாக பூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வெப்சைட் இப்போ ஏர்டெலுக்கு நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏர்டெல் வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். ஏர்செல்லாம் ஏர்செல் வெப்சைட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சர்வருமே தனித்தனி வெப்சைட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது அதுக்குன்னே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பில் பே பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டாடா டோகோமோ அதை எடுத்துக்கிட்டு அதில் எப்படி போஸ்ட்பெய்டுக்கு தேவையான பில்லை கட்ட போகிறோம். ஸோ டாடா டோகோமோட வெப்சைட் அதோட ஆப்ஷன் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ண போகிறோம். என்ன டைப் பண்ண போகிறோம், ஆன்லைன் பில் பேமெண்ட் டாடா டோகோமோ அப்போ டைப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணும்போது அதுக்கு ரிலேஷன் உள்ள லிங்க் கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ இப்போ டாடா டோகோமோ பில் பே இல்லை ஆன்லைன் பில் பே இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பில் பேன்னு உள்ள இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த போஸ்ட் பே பில் பேமெண்ட் டாடா டோகோமோ. ஸோ அது கீழே வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tadadocomo.com இதோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் பர்சனல் பிஸ்னஸ் ஷாப், ஸோ இந்த வெப்சைட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணும் போதே பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் பார்க்க போகிறேன், எம்என்பி பார்க்க போகிறேன், 3G சர்வீஸ் டிவைசஸ் இதெல்லாம் பார்க்க போனால் டேரெக்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது பில் பே பண்ண. ஸோ இங்கே ஆன்லைன் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட ப்ரீபெய்டு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அப்போவே சொன்ன மாதிரி வேறு ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு சர்வருக்குமே தனியாக வெப்சைட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாடா டோகோமோ பில் பே பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன், நார்மல் ரீசார்ஜா மொபைல் ரீசார்ஜா, உங்கள் நம்பர் என்ன, சப்மிட். ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்குறது மூலியமாக உங்களோட ஏடிஎம் நம்பர் நெட் பேங்கிங் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் உங்கள் ப்ரீபெய்டு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பண்ணுறதுக்கும் இதில் டேரக்ட் வெப்சைட்டில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அதில் பண்ணிங்கன்னா நீங்கள் வாலெட்டில் மணி ஆட் பண்ணிட்டு ஸோ தேவையான டயத்தில் நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதில் உள்ள ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை நெட் பேங்க் யூஸ் பண்ணியோ நீங்கள் உங்களோட மணியை உங்கள் பேங்க்லேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரீசார்ஜுக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதுலேயும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதே சேம் வைஸ் இதுலேயும் ரீசார்ஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் போஸ்ட்பெய்டில் பில் பண்ணுறதுக்கும் அதுலேயும் ஈஸியாக இருக்கும், அதேமாரி ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் பண்ணோம்னா வாலெட் மணி, இதில் பண்ணால் உங்களோட பேங்க்லேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ இதை பேக் வந்துக்கிறேன்.
ஸோ பேக் வர்றப்ப இந்த டாடா டோகோமோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் பேஜில் ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அதோட போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்கும். இப்போ இதில் உள்ள ஸோ இந்த பில் பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட போஸ்ட்பெய்ட் சிம்முக்கு நீங்கள் பில்லை பே பண்ண முடியும். ஸோ இந்த பில் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அது தனி இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகி இன்ஸ்டன்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பில் பே பண்ண போகிறீங்க. ஸோ மொபைல் நம்பர், ஸோ எந்த மொபைலுக்கு நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட் நம்பர் தெரியுது, உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரியலனாலும் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். இல்லை வாழ்க்கையில் ஒயர்லைன் நம்பர் ஆனாலும் அந்த ஒயர் நம்பர் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ், ஸோ நீங்கள் குயிக்காக பே பண்ணும்போது உங்களோட வெப்சைட், அதாவது இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களோட பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 53 அப்புறம் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மெயில் ஐடி இங்கே சப்மிட்னு கொடுக்குறது மூலியமா இந்த அக்கௌண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா டோகோமோ அக்கௌண்ட் நம்பர் என்ன, இந்த மொபைல் நம்பர் என்ன, சர்க்கிள், இது எந்த சர்க்கிளில் இந்த சிம் விற்றுருக்காங்க, அது இந்த எந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கொடுத்துக்க முடியும். ஸோ அமௌண்ட் டியூ, ஸோ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 57. ஸோ என்டர் அமௌண்ட் 57 நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நீங்கள் கட்டணும் அப்படின்னு 57 டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 57ங்கிறது லாஸ்ட் மந்த் பேலன்ஸாக இருக்கலாம், ஸோ இந்த மந்த் பேலன்ஸாக இருக்கலாம், எல்லாம் ஆட் ஆகி தான் உங்களுக்கு மொத்தம் 57 வருது. அப்படி இந்த 57 நீங்கள் கட்டும் போது எப்படி கட்டுறீங்க, கிரெடிட் கார்டு மூலியமாவோ இல்லை இந்த கேஷ் கார்டு மூலியமா, டெபிட் கார்டு மூலியமானு செட்ட முடியும். ஸோ இது இன்டர்நெட் பேங்க் மூலியமா, இன்டர்நெட் பேங்க். ஸோ கொடுத்தீங்கன்னா யூஸ் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி இந்த டேரக்ட் வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ரீசார்ஜோ இல்லை பில் பேமெண்ட்டோ பண்ணும்போது உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸோ இல்லை இன்டர்நெட் பேங்க் டீட்டெயில்ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட். ஸோ மை அக்கௌண்ட்னா ஒரு ப்ரொவைடருக்கு நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்கன்னா உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் ஒரு அக்கௌண்ட்டாக கேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, மொபைல் நம்பர் போட்டுனா கீழே அக்கௌண்ட் நம்பர்னு கேட்டுச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு, ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னே தனி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணும்போது அதை நீங்கள் லாஸ்ட்டாக என்னென்ன பில் பே பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் பில்லையும் பார்த்துக்க முடியும், அதே மாதிரி பில்லும் பே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதான் டேரெக்டாக. இதே நீங்கள் ஏர்டெல்லாக இருந்தாலும் ஏர்டெல் வெப்சைட்டில் வந்து இதே விஷயம் தான் பண்ண போகிறீங்க, இல்லை ஏர்செல் இருந்தாலும் இதே விஷயம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், அதே ஒரு போஸ்ட்பெய்டு சிம்முக்கு பில் பே பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டில் டேரெக்டாக போகிறது மூலியமா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பைட்டம் கேஸ் இருக்குது. ஸோ நியூ டேப் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பைட்டம் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷனா, வேறு எதுவும் அப்ளிகேஷன் இல்லையான்னு கேட்கலாம். ஸோ வேறு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ மொபிக்யூப், ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியும் டேரெக்டாக மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்பெஷலாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் பில் பேப்பர் கொடுப்பதில் அப்ளிகேஷன் தான். ஸோ பைட்டம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். ஸோ இது ஒன்லி ரீசார்ஜ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மொபிலோட லோகோ இங்கே லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட் என்ன டிசைனில் இருக்கோ அந்த டிசைனில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ், ட்ரான்ஸ்ஃபர் மணி, ஆஃபர்ஸ். ஸோ ஆஃபர்ஸ் இருக்குது. கிரியேட் வாலெட், புதுசாக ஒரு வாலெட் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை ஏற்கனவே இருக்கிற வாலெட்டில் உள்ளே போக போகிறேன். ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே மெத்தட் பண்ணி உள்ளே போயினதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறது மொபைல், அது ப்ரீபெய்டா இல்லை போஸ்ட்பெய்டா. ஸோ அங்கே பார்த்து அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இல்லை டிடிஹெச், டேட்டா கார்டு, அதர் ஆஃபர்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ அதர் ஆஃபர்ஸ், டேட்டா கார்டு, லேண்ட்லைன், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ்னு இந்த செகண்டரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபிலிக்கு நீங்கள் ஃபோன்லையும் எடுத்துக்கினாலும் ஃபோன்லையும் எடுத்துக்க முடியும். ஸோ எல்லா ஆப்ஷன் எதுவுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் ரீசார்ஜ் டைப் பண்ணாலே போதும், ஏதோ வெப்சைட் மூலியமாக ரீசார்ஜ் பண்ணிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் ஒரே வெப்சைட், ஸோ இந்த மொபிலிக்கு தான் நான் எவ்ரிடே யூஸ் பண்ண போகிறேன், இல்லை இந்த பைட்டம் கேஸை தான் நான் எவ்ரிடே யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு வாலெட்டில் நீங்கள் மணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான டயத்தில் நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் தேவை. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதில் உள்ள பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது சேஃபாக இருக்கணும். ஸோ யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாலும் அதுக்கு அவங்க யூஸ் பண்ணி உங்களோட வாலெட் மணியை ஈஸியாக ரீசார்ஜோ இல்லை வெறும் ஷாப்பிங்கோ பண்ணிக்க முடியும். ஸோ இது வரையும் ஒரு மொபைல், ஒரு டேட்டா கால், நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த நெட்வொர்க் டிவைசஸுக்கெல்லாம் எப்படி போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதே ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அது எப்படி பே பண்ணலாம்?
ஸோ இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் எலக்ட்ரிசிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதுலேயும் பே பண்ணிக்க போகிறீங்க. இல்லை எலக்ட்ரிசிட்டினே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, ஸோ அதில் பே பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் பிக் பண்ணும்போது எப்போவுமே அதோட டேரக்ட் லிங்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் போய் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அதுலேயும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் மூலியமாக நீங்கள் உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை பே பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிட முடியும். ஸோ இந்த இதை இபி பில் பேமெண்ட்டை டைப் பண்ணிங்க. இபி பில் பேமெண்ட் ஆன்லைன் என்டர். அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் டான்ஜெட்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் டேரெக்டாக இதை பில் பே பண்ணிட முடியும். ஸோ பிக் பண்ணால் உங்களுக்கு இது லோட் ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. மை அக்கௌண்ட் லாகின், ரெஜிஸ்டர் மை மொபைல் நம்பர். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைலுக்கு கிரியேட் ஆகும். இல்லை மை அக்கௌண்ட் லாகின், ஸோ அதை பிக் பண்ணுறது மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி அதை லாகின் பண்ணி அது டீட்டெயில்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ இதில் யூசர் நேம் மணிகண்டன் மணி, அதாவது என்னோட யூசர் நேம் செட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கீழே பாஸ்வேர்டு. ஸோ அது இந்த திட்டம் உங்களோட யூசர் நேம் டைப் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணும்னு நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் பாஸ்வேர்டான யூசர் நேமை செட் பண்ணிக்க போகிறீங்க. இல்லைனா புதுசாக நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ லாகின் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும் உள்ளது. ஸோ லாகின் கொடுத்து உள்ளது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ குயிக் பே, பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ரிசீவ் அச்சீவ், அக்கௌண்ட் சம்மிங் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ, இதான் உங்களோட வெப்சைட். TNEBnet.org டைப் பண்ணும்போது டேரெக்டாக அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக லாஸ்ட்டாக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்க. ஸோ 22 அக்டோபர் மாதம் என்ன கிழமைனா வியாழக்கிழமை. ஸோ எத்தனை மணிக்கு 22:19:14. ஸோ 22 ஹவர்ஸ் 19 மினிட்ஸ் 14. ஸோ 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. நீங்கள் டூல்ஸ் மாற்றும் போது 10 மணி 19 நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதாவது நைட்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கரண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். கீழே உள்ளதெல்லாம் ஆப்ஷன்ஸ், இந்த திட்டம் உள்ளதெல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கன்சியூமர் நம்பர், ஸோ உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இபி நம்பர் ஒன்று செட் ஆகிருக்கும். ஸோ அந்த இபி நம்பர், கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ், பில் அமௌண்ட், டீட்டெயில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுமாதிரி நீங்கள் லிஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குயிக் பேன்னு போங்க. அது போகிறது மூலியமாக ஸோ ரீஜியன் கோட், ஸோ எந்த ரீஜியனுக்கு கீழே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை நார்த், விழுப்புரம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், சென்னைன்னு இருக்குது. ஸோ உங்களோட ரீஜனை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வர கன்சியூமர் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் திருச்சின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சியூமர் கோடு என்ன அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஸோ உங்கள் இபி கார்டில் என்ன கோட்ஸ் நம்பர்ஸ் இருக்கோ அதை அங்கே டைப் பண்ணணும். ஸோ இப்போ 064 இது மாதிரி உங்களுக்கு நம்பர் டைப் பண்ணி நீங்கள் சர்ச்னு கொடுக்கும்போது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகிரும். ஸோ நோ ரெக்கார்ட் ஃபோன்ஸ், ஸோ இந்த அட்ரஸில் அதாவது நீங்கள் கொடுத்த நம்பரில் எந்த அக்கௌண்ட்ஸும் இல்லை. ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த நம்பரும் அந்த ஜோனும் தப்பு. ஸோ எகெயின் குயிக் பே போகிறோம். இதில் திருச்சி உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஸோ உங்களோட வீட்டோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ, அதாவது அந்த இபி நம்பர் என்னவோ அதை டைப் பண்ண போகிறோம். ஸோ அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ போட்டது கரெக்டாக போட்டுறீங்க. ஸோ கன்சியூமர் நம்பர் என்ன, அவரோட நேம் என்ன, அவரோட அட்ரஸ் என்ன, ஸோ பில் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு இந்த மாதம் கட்டணும், ஸோ டியூ டேட் என்ன, எத்தனை தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னு இருக்கும். ஸோ 18 நவம்பருக்குள்ளே இந்த மாதம் கட்டணும். ஸோ இப்போ இந்த பில்லை கட்டிடலாமா. ஸோ அதுமாதிரி கட்டுறதுக்கு பே பில். ஸோ இப்போ நீங்கள் குயிக்காக ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கும். சிசி சார்ஜ் மொத்தம் எவ்வளவு 550,
செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்னா ஏற்கனவே நீங்கள் அட்வான்ஸ் மைஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படி போட்டு வச்சிங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோதோ அது இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் மொதல் இங்கே டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். இங்கே உள்ள செலக்டட் நாட் பே செலக்டட் நாட் பேனா நீ 2 மாதமாக அமௌண்ட்டே கட்டலை. ஸோ அதுவும் இங்கே ஆட் ஆகணும். ஸோ சிசி அப்படிங்கிறது கரண்ட் சார்ஜ், இப்போக்கி எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியாக உள்ளது லாஸ்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பே பண்ணுறப்ப எப்படி பே பண்ண போகிற, பேமெண்ட் ஆப்ஷன், பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணியா, இல்லை ஐடிபி பேங்க் யூஸ் பண்ணியா, இல்லை ஆக்சிஸ் பேங்க் ஐசிசின்னு இருக்குது, இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படி பேமெண்ட் ஆப்ஷன், ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதை நான் இங்கே உள்ள ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணீங்க. அடுத்து இதில் நெட் பேங்கிங். ஸோ இந்த இதுட்டு என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு சிட்டியூன் பேங்க் இருக்குது. ஸோ இனி மாஸ்டர் கார்ட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருந்தாலும் அந்த நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வகையான நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுமாதிரி டெபிட் கார்டு, ஸோ எந்த டெபிட் கார்டு இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ ஐடிபி பேங்க்லேருந்து கட்ட போகிறீங்கன்னா அவங்கள பேங்க் சார்ஜ், ஸோ எவ்வளோ சார்ஜ் எடுப்பாங்களோ அதுவும் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை பிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பிக் பண்ணும் போது அந்த அட்ரஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ கன்சியூமர் நம்பர், அவரோட நேம் எல்லாம் தெளிவாக இருக்குது. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் எடுப்பாங்க, பேங்க் 6 ரூபா எடுத்திருப்பாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் போவோம். ஸோ இங்கே ஐ ஹாவ் ரீட் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு ஸோ இதை டிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பே, ஸோ இந்த பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் டிரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்டு ப்ளீஸ் வெயிட்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது உங்களோட பேங்க், அதாவது உங்கள் இந்த டேஞ்சன்கோ வெப்சைட்லேருந்து உங்கள் பேங்க் வெப்சைட் உங்களுக்கு லிங்க் ஆகுது. ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ், உங்களோட கார்டு நம்பர் என்ன, அவரோட எக்ஸ்பைரி டேட்டு, சிசிவி, ஸோ உங்களோட எந்த கார்டுலேருந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி கீழே பேன்னு கொடுக்கும்போது உங்களோட அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் 2 கஸ்டமர் நேம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஈஸியாக பே பண்ணிட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பே அட்வான்ஸ், பே பில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக கொடுக்குறது இப்போ உங்களுக்கு இந்த பில் செட்டில் பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அடுத்து இங்கே உள்ள அக்கௌண்ட் சம்மரி. ஸோ இது நீங்கள் கட்டின பில்ஸ் என்னென்ன இருக்குது, இனிமேல் எவ்வளோ கட்டணும்னு பார்த்துக்க முடியும். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு பார்க்க போகிறீங்க, ஸோ ஃபஸ்ட் உள்ள இந்த அக்கௌண்ட்டுக்கா இல்லை இந்த அக்கௌண்ட்டுக்கா. ஸோ ஃபஸ்ட் உள்ள இந்த அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூமரை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள ஸ்லாப் ரேட், ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ ரேட் இந்த யூனிட்ஸ் பெர் ரேட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ ஏபி பில் எவ்வளவு, எதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகுதுன்னு எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கிராஃப் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ண ரேஞ்சை பார்த்துக்கலாம். ஸோ நவம்பர் 13, ஜனவரி 14 ஆரம்பித்து ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 10 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நவம்பர் 13 கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க, ஸோ வர இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜூலையில் திரும்பி கம்மியாக இருக்குது, எகெயின் செப்டம்பர் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை இந்த சார்ட் மூலியமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கன்சியூம்டு யூனிட்ஸ், ஸோ யூனிட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணிருக்கீங்க, இது சார்ஜஸ் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கீங்க அப்படி நீங்கள் இதை சார்ட் மூலியமாக பார்த்துக்க முடியும். இல்லை இதை நீங்கள் வேல்யூஸ் மூலியமாக பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள வேல்யூஸ். ஸோ 10, 11, 14 உங்கள் மீட்டர் ரீடிங் பாக்ஸை பார்க்கும்போது அது எத்தனை யூனிட் இருந்துச்சுன்னா 700 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்டு யூனிட் 110. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோ பார்த்துருப்பாங்க அப்படின்னா இல்லை 590 பார்த்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ணி எவ்வளோ சார்ஜஸ், அதே சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்கள் டேக்ஸ் எல்லாம் சேரும், பில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ சேர்த்துட்டு இங்கே உள்ள டியூ டேட் எவ்வளோ நேரத்தில் கட்டணும், எவ்வளவு கட்டியிருக்காங்க, என்னைக்கு கட்டியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் 700ன்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே 700 இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிவிஷன் தான் இங்கே உள்ள கன்சியூம்டு யூனிட்ஸ். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க, 100 யூனிட்ஸை கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே சார்ஜஸ் எவ்வளவு, 100 ரூபா. ஏன்னா 100 யூனிட்ஸ்க்கு மேலே போகிற வரையும் அது 100 யூனிட்ஸ் பெர் 1 ரூபா தான் ஒரு யூனிட்ஸ்னு எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து 120. ஸோ 27ஆம் தேதி 1ஆம் மாதத்துக்குள்ளே இதை கட்டணும்னு டியூ டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 120 இந்த ஐடி ரிசிப்ட் நம்பரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19/1ஆம் தேதி கட்டியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 9 மாதம் கட்டியிருக்காங்க. ஸோ EB பில்லை பொறுத்தவரையும் எவரி 2 months தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் 1ஆம் மாதம், 3ஆம் மாதம், 5, 7, 9. ஸோ இந்த நவம்பர் மாதம் நீங்கள் பே பண்ணணும்.
ஸோ எகெயின் அக்கௌண்ட் சம்மரி கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் பற்றி பார்ப்போம். ஸோ லோட் ஆனதுக்கு அப்புறம் தனியாக ஓப்பன் ஆகும் இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கிராஃப் ஒன்று ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ இப்போ இங்கே வர்றீங்க. ஸோ எல்லாம் ஃபில் ஆகிருக்கு, இந்த இடம் ஃபில் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ள அமௌண்ட் செட்டில் ஆகலை. ஸோ மொத்தம் கன்சியூமர் யூனிட் 240 யூனிட்டு, அதனால் 520 ரூபா வந்திருக்கு. மொத்த டேக்ஸ் எவ்வளோதுன்னா 30. இங்கே உள்ள டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ டியூட்டி கொடுத்துருக்காங்கன்னா 11ஆம் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கட்டாதனால எவ்வளோ கட்டினாங்கன்னு சொல்லலை, இன்னும் ரிசிப்ட் நம்பர் பேமெண்ட் டேட்டும் சொல்லலை. ஸோ நார்மலாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பில் 500 வந்திருக்கு, அதில் நீங்கள் பாதி கூட பே பண்ணிக்க முடியும். அப்படி பே பண்ணிங்கன்னா எவ்வளோ கட்டிருக்கீங்க அந்த ரிசிப்ட் நம்பர் அதுமாதிரி தனித்தனியாகவும் கட்டிக்கலாம். இங்கே உள்ள அவுட்ஸ்டாண்டிங் பில் டீட்டெயில். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா இன்னும் கட்டாதது எது இருக்குது, ஸோ தனியாக பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பில் மந்த் 10ஆம் மாதத்துக்குள்ள பில்லை தான் நீங்கள் இன்னும் கட்டலை, எந்த இயர். அது மாதிரி அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன், கரண்ட் சார்ஜ். ஸோ கரண்ட் சார்ஜ்னாலே லேட்டஸ்ட்டாக உள்ள மந்த். இதே நீங்கள் 8ஆவது மாதமும் கட்டலை அப்படின்னா 2 டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் சார்ஜ் ஒன்று, அந்த ஓல்டு சார்ஜஸ் ஒன்று தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸை ஈஸியாக இபி பில்லில் பார்த்துக்க முடியும். ஸோ ஈஸியாக ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம், அதே மாதிரி ஈஸியாகவும் பே பண்ணிக்கலாம். இங்கே உள்ள பில் ஹிஸ்ட்ரி. ஸோ பில் ஹிஸ்ட்ரி மூலியமாக டேரெக்டாக நீங்கள் பில் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்க முடியும். அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது நீங்கள் ஏடிஎம்மில் போய் அந்த உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்க முடியும். ஸோ எதுக்கு பார்க்க போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் உள்ள அக்கௌண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 50 ரூபா கட்டிருக்காங்க, 60 ரூபா கட்டிருக்காங்க, 100 ரூபா கட்டிருக்காங்க, 150. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ 50 யூனிட்ஸ் கன்சியூம் ஆயிருக்கா, 70 ரூபா கட்டிருக்காங்க. 60 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிவிட்டு அது 80 ரூபா கட்டிருக்காங்க. 100 யூனிட்ஸ் 120ன்னு தனியாக பார்த்துக்கலாம். இல்லை இந்த பில்லை பற்றி தெளிவாக பார்க்க போகிறேன், ஏன் அவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ எத்தனாம் தேதி பில், பை மந்த்லி 2 மந்த்ஸுக்கான பில்லு. 3ஆம் தேதி 7வது மாதத்துலேருந்து 3ஆம் தேதி 9ஆம் மாதத்துக்கு அந்த பில் 215 ரூபா. அது எப்போ நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா 9ஆம் தேதி 7ஆம் மாதம் கட்டிருக்கீங்க 200 ரூபா. லாஸ்ட்டாக கட்டினது எப்போ கட்டிருக்கீங்கன்னா 22/9ஆம் தேதி 2015 வருஷத்தில் கட்டிருக்கீங்க. எம்ஏ தனியாக பார்த்துக்கலாம். அதுமாதிரி சில சார்ஜஸ் பார்க்கணும். ஸோ எனர்ஜி அமௌண்ட் 400, ஃபிக்ஸ்டு சார்ஜ் 20. ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் சார்ஜ் இதெல்லாம் கிரியேட் ஆகலை. கரண்ட் பில் அமௌண்ட் எவ்வளவு 420. ஸோ கவர்மெண்ட் சப்சிடி அமௌண்ட் அப்படின்னா அதோட மைனஸ் ஆகிற அமௌண்ட்டு. ஸோ ரவுண்ட் ஆஃபாக 200 இருக்கும். ஸோ நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு 200. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பில் வந்திருக்குன்னா அந்த பில்லை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஆட் நம்பர். ஸோ நீங்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ எப்போ அக்கௌண்ட் கிளிக் பண்ணாலும் ஸோ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ புதுசாக நம்பர் ஆட் பண்ணாலும் இந்த ஆட் நம்பர்னு கொடுத்து செலக்ட் என்ன ரீஜியனில் ஆட் பண்ண போகிறீங்க அதை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ திருச்சி ரீஜியன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணோன்னா அந்த கன்சியூமர் நம்பர் என்னென்னு கேட்கும். அந்த கன்சியூமர் டைப் பண்ணுறது மூலியமாக அந்த கன்சியூமர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள டெலிட் நம்பர் ஆப்ஷன் மூலியமாக இந்த 2ல் ஒன்று டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது தேவையில்லையா, இது தேவையில்லையா. ஏன் அது டெலிட் காமிக்கலைன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஓனரோட டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு உள்ளது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணது. ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணிங்களோ அது தான் நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே லாகினுக்கு தனியாக பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை மாற்றுறதுல ஆப்ஷன் தான் சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஸோ எடிட் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொஃபைலை மாற்றிக்க முடியும். ஸோ இபி உள்ள நம்ம மாற்ற முடியாது. இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது யாரோ அந்த உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துக்க முடியும். ஸோ பேமெண்ட் ரிலேட்டடாக இல்லை ஜென்ரல் கம்ப்ளைண்ட்டா, ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அச்சீவ். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு பில் கொடுப்பாங்க. அது நீங்கள் இபியில் கட்டினாலும் சரி, இல்லை வேறு எதுவும் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கட்டினாலும் சரி தனியாக பில் வரும். ஸோ அந்த பில் எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிசிப்ட்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எந்த கன்சியூமர் நம்பருக்கு உங்களுக்கு ரிசிப்ட் வேணும். ஸோ புதுசாக நம்பர் போட்டிங்கன்னா அந்த கன்சியூமர் நம்பருக்கு ரிசிப்ட் வரும். இல்லை இந்த நம்பருக்கு ரிசிப்ட் வேணும்னு நேரடியாக பிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு ரிசிப்ட் வரும். ஸோ இதுலேயே இத்தனை பில் நீங்கள் பே பண்ணிருக்கீங்க, இல்லை எதுக்குள்ள அமௌண்ட்டுக்குள்ள பில் உங்கள்கிட்ட இல்லை, எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதே நீங்கள் வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல லாஸ்ட் 3 months கட்டின ஏபி பில் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்கள்கிட்ட அது பில் இல்லை. ஸோ அப்போ நேரட்டாக இதுமாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் தனியாக பில் ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக கொடுத்துட முடியும்.
ஸோ பிக் பண்ணுறோம். இது அவங்களோட இந்த மாதம் இபி பில், அது லாஸ்ட்டாக கட்டின இபி பில். ஸோ இந்த மாதத்துக்குள்ள இபி பில் உங்கள்கிட்ட இருக்குது, ஸோ அதுக்கு முதல் மாதம் தான் இல்லை அப்படின்னா இதை பிக் பண்ணுங்கள், அந்த இபி பில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இங்கே உள்ள பிரிண்ட், ஸோ பிரிண்ட்னு கொடுக்குற மூலியமா உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்டர் கனெக்ட் பண்ணி தான் பிரிண்ட் ஆகும், இல்லைனா அதை ஒரு பிடிஎஃபாக மாற்றி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிடிஎஃபாக மாறிட்டு, இல்லை டேரெக்டாக பிரிண்ட் எடுக்க போகிறோன்னா இங்கே சேஞ்ச், ஸோ எந்த பிரிண்டில் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும். இல்லைனா அதை ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம், சம்திங் ரெக்கார்டுக்காண்டி அப்படின்னாலும் சேவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் எப்போ கட்டின பில்லையோ, எப்போ நீங்கள் பில் கட்டியிருந்தாலும் அந்த பில்லுக்குள்ளே ரிசிப்ட் எடுக்கிறதுக்கு இந்த ரிசிப்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிட முடியும். இங்கே உள்ள லாக் அவுட். ஸோ எகெயின் லாகின் பண்ணுறோம், உங்கள் பாஸ்வேர்டு யூஸர் டைப் பண்ணுறீங்க, லாகின். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் லாகினும் லாக் அவுட்டும் பண்ணிட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில் கால்குலேட்டர். ஸோ பில் கால்குலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தெரியலை, பட் எத்தனை யூனிட்னு தெரியுது. ஸோ மீட்டரை பார்க்குறீங்க, லாஸ்ட் மந்த் ரீடிங் நோட் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் யூனிட் ஓடி இருந்திருக்கு, அடுத்த மாதம் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்குறீங்க கொஞ்சம் யூனிட் ஓடி இருக்குது. ஸோ இந்த மாதம் எவ்வளோ வருதுன்னு நீங்களாக கணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பில் கால்குலேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக யூனிட் ரேஞ்ச் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஹோமில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, சப்போஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு காலேஜ் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொருக்கும் யூனிட் காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே உள்ள டொமஸ்டிக்கை கொடுத்துருவோம், பை மந்த்லி. ஸோ கான்ட்ராக்ட் லோடு, ஸோ எவ்வளோட நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்கன்னு கேட்குது, பட் நீங்கள் டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இது தேவையில்லை. ஸோ எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு 120 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரீடிங்கில் காமிக்குதுன்னு ஃபீல் பண்ணி அங்கே டைப் பண்ணுறீங்க, கால்குலேட். ஸோ கால்குலேட் கொடுத்தோன்னே எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, 120. ஸோ அதுக்காண்டி சார்ஜஸ் எவ்வளவு, 390 ரூபா. சப்ஸ்டியூட் எவ்வளவு உங்களுக்கு கழியும், அதாவது கவர்மெண்ட்லேருந்து அந்த நிவாரணம் வர்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும் அப்படின்னா 210 ரூபா உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும். கரண்ட் சார்ஜஸ் 180 ரூபா. ஸோ ரிடியூஸ் ஆனதுனால வந்த பேலன்ஸ் 180 ரூபா. ஃபிக்ஸ்டு காஸ்ட் 120 யூனிட்ஸுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக 30 போடுவாங்க. அது சப்ஸ்டியூட்லி ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்லேருந்து எவ்வளோக்கு உங்களுக்கு கழியும், 10 ரூபா. ஸோ மொத்த அமௌண்ட் உங்களுக்கு 200. இல்லை திரும்பி நீங்கள் பில் கால்குலேட்டர் போனாலும் பில் கால்குலேட்டர் போய்க்க முடியும். பில் கால்குலேட்டர்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி டொமஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம், பை மந்த்லி தான். பட் எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 50 யூனிட்ஸு. ஸோ 50 யூனிட்ஸ் யூஸ் பண்ணதுனால ஒரு யூனிட்ஸுக்கு 3 ரூபீஸ்னு யூஸ் போட்டு 150 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 150 ரூபாவில் 100 ரூபா கம்மியாயிரும். ஸோ உங்களோட கரண்ட் சார்ஜஸ் எவ்வளோன்னா 50. ஸோ ஒரு யூனிட்ஸுக்கு 1 ரூபா மினி அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது 30, அதுலேருந்து 10 ரூபா உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும், மொத்த அமௌண்ட் உங்களுக்கு 70. ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க அப்படிங்கிறத பில் கால்குலேட்டர் மூலியமாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இபிலேருந்து வந்து உங்கள் ரீடிங் எடுக்கலை, பட் மாதம் மாதம் நீங்கள் எல்லாம் போய் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் இபியோட மீட்டரை பார்த்துட்டு எவ்வளோ லோட் வேரியேஷன் ஆகிருக்கு, ஸோ லாஸ்ட் மந்த்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் எவ்வளோ லோடு வேரியேஷனோ அது இந்த ரீடிங் வேரியேஷனோ அது அவங்களோட யூனிட்ஸ் ரேஞ்ச். ஸோ அந்த யூனிட்ஸுக்கு நிறைய நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் பார்த்துக்க முடியும், இல்லை அங்கே போய் நீங்கள் சொன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ டேரெக்டாக இதுமாதிரி நீங்கள் பில் பேமெண்ட் கட்டிட முடியும். ஸோ லாக் அவுட் பண்ணுறது மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்டை விட்டு நீங்கள் லாக் அவுட் ஆகிடலாம். ஸோ இந்த பேஜோட ஹோமுக்கு பிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூ யூசர், புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூ யூசர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பயோடேட்டா கொடுக்கணும் அவசியம் கிடையாது, உங்களோட கன்சியூமர் நம்பர் தான் முக்கியம். ஸோ அந்த அக்கௌண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அதான் உங்களோட கன்சியூமர் அக்கௌண்ட், அதாவது ஓனர் அக்கௌண்ட். ஸோ யார் ஓனரோ அந்த நம்பர் டைப் பண்ண போகிறேன். அவர் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு என்டர். ஸோ ரீஜன் ஃபஸ்ட் சேவ் பண்ணிக்குவோம். சார் ரீஜன், ஸோ அது திருச்சி ரீஜன் கீழே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்டி ஆப்ஷன் தான் இருக்கும், வித்தவுட் ரீஜன் கோட். இந்த திருச்சிக்குனே 06ங்கிறது ரீஜன் கோடாக இருக்கும். ஸோ உங்கள் இபி கார்டில் 06ன்னு தான் உங்கள் நம்பர் ஆரம்பிக்கும். இங்கே என்ன சொல்லிங்கன்னா ரீஜன் கோட் இல்லாமல் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 4660100232 டைப் பண்ணியிருக்கேன். இப்போ செக் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது
ஸோ ஒரு பேர் என்ன முருகையன் சின்னமங்குடின்னு இருக்குது. ஸோ இதான் கரெக்டு அப்படின்னாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்பர் தப்பாக டைப் பண்ணி அப்படின்னாலும் நீங்கள் வேறு நம்பரை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம். ஸோ எந்த நீங்கள் இபி ஐடி கொடுத்தீங்களோ, அதாவது இபி நம்பர் கொடுத்தீங்களோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகி கீழே உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். உங்களோட நேம் என்ன, உங்களோட மெயில் ஐடி என்ன, யூசர் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபோன் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்போ தான் இந்த அக்கௌண்ட் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த இதை வேறு டைப் பண்ணிக்குவோம். ஜீவா. ஸோ அடுத்த செல்லில் உங்கள் லாஸ்ட் நேம் இருக்குது அப்படின்னா ஜீவா. இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். யூசர் நேம் என்ன வைக்க போகிறீங்க? யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேம் எதனா வச்சுக்க முடியும். ஜீவா மைனி செட் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்டு, ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு தேவை. அந்த பாஸ்வேர்டு என்னன்னு செட் பண்ணீங்க. 1 2 3 4 5 6. ஸோ வீக்காக ரெட்டில் காமிக்கும். ஸோ வேறு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். குட். அதே மாதிரி இந்த டைப் பண்ணுற பாஸ்வேர்டு 2 பாஸ்வேர்டு உங்களுக்கு சேமாக இருக்கணும். இல்லை இன்னும் நீங்கள் பாஸ்வேர்டு கிரிட்டிக்கலாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு மாறும். ஸோ எப்படி மாறும்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்னு மாறிட்டு. ஸோ இது மெயின் டைப் பண்ணுற கேரக்டரை பொறுத்து தான் அது மாறும். ஸோ அங்கே டைப் பண்ண அதே பாஸ்வேர்டை இங்கேயும் டைப் பண்ண போகிறோம். அப்போ டைப் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன? 1984 February 9 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்டோட அவரோட ஜெண்டர் என்ன, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு செலக்ட் பண்ணீங்க. ஆக்குபேஷன், ஸோ அவர் என்னவா இருக்காரு, ஒரு பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டாக ப்ரொஃபஷனலாக செல்ஃப் எம்ப்ளாய்டர்னு கொடுத்துக்கலாம். அதை சில செல்ஃப் எம்ப்ளாய்டர்னு கொடுத்துக்க போகிறோம். அடுத்து உங்களோட அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ் என்னவோ டைப் பண்ணீங்க. நான் ராஜாஸ்டின் டைப் பண்ணுறேன். ட்ரிச்சின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே உள்ள பின்கோட், அங்கே உள்ள ஸ்டேட் எல்லாமே டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் பின்கோட், அந்த ஸ்டேட், கண்ட்ரி, ஸோ சப்மிட் கொடுக்குறது மூலியமாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகி அந்த லாகின் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இந்த லாகின் ஸ்டேட்டஸில் உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது அது ஓகே. ஸோ என்ன யூசர் ஐடியும் கொடுத்தீங்க அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் சீக்ரெட்டாக கொடுத்த பாஸ்வேர்டு, ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த யூசர் ஐடியை கொடுத்து நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு எக்ஸாக்டாக போட்டால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ரீசார்ஜ் பண்ணலாம், போஸ்ட்பெய்டு பில் எப்படி பே பண்ணலான்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு இபி பில் எப்படி பே பண்ணுறது, அந்த இபி பில்லுக்கு தேவையான அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் இன்டர்நெட் பேங்கிங் பற்றி பார்க்கலாம்.